ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னடா எங்கே இருக்குன்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எனக்கு ஸ்டொமக் பெயின் அதிகமாகிருச்சு. நேற்று வரைக்கும் ஸ்டொமக் பெயின் இருந்துட்டு தான் இருந்துச்சு. பட் ஓரளவுக்கு நார்மலாக இருந்துச்சு. நான் டேப்லெட் சாப்பிட்டேன், ஓகேவாக இருந்துச்சு. பட் இன்றைக்கி வந்து செம்ம ஸ்டொமக் பெயின், கண்ட்ரோலே பண்ண முடியல. நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், டேப்லெட் சாப்பிட்டு பார்த்தா சரியாகுமான்னு சொல்லி. பட் சரியே ஆகலை. சரி, நம்ம ஹாஸ்பிட்டல் வந்துடலான்னு சொல்லி வந்துட்டேன். டைம் பார்த்திங்கன்னா 8 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நைட் பண்ணுறதுக்காண்டி போயிருக்கா. இப்போ வருவா பாருங்க, பாவம். போட்டாச்சா? கையில் போட்டா? ஹாப்பியாக இருக்கு திவ்யா? 2 இன்ஜெக்ஷன், இங்கே ஒரு இன்ஜெக்ஷன், இடுப்பில் ஒரு இன்ஜெக்ஷன், 2 இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. வலி எப்படி வலிக்கு தெரியுமா? வலிக்குதா? காட்டு. பார்த்தீங்களா எவ்வளோ பிளட் வந்துருக்கு? நைட்டோட நைட்டாக கிளம்பி எங்கே இருக்கும் தெரியுமா? ஹாஸ்பிட்டலில். வீட்டில் இடம் இல்லாததுனால ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வந்துட்டான். புள்ளப்பூச்சிக்கு உடம்பு முடியலை, 2 நாளாக முடியலை. ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்ததுனால உடனே கிளம்பி வந்துட்டோம் ஹாஸ்பிட்டல். பேரின்பம். அதுக்கு பின்னே வந்து வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க. இன்ஜெக்ஷன்லாம் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு பின்னே டாக்டர்கிட்ட கேட்டுட்டு மெடிசன் கொடுத்தாங்க. இதை சாப்பிட்டு பார்க்க சொன்னாங்க. மறுபடியும் பெயின் இருந்தால் நாளைக்கு வந்து அட்மிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பின்னே நாங்கள் அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்துட்டோம். வரும்போது பார்த்திங்கன்னா இது ஹாஸ்பிட்டல் கூட தான் இருந்துச்சு. நீர் நெல்லிக்காய்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் இருந்துச்சு. அதை பறிச்சிட்டு இருந்தேன்னா அவர் வந்துட்டு காமெடி பண்ணிவிட்டு கிண்டல் பண்ணி சிரிச்சிட்டு இருந்தார். அதுக்கு பின்னே நான் வீட்டுக்கும் வந்துட்டேன். ஆனால் வரும்போதே பார்த்திங்கன்னா செம்ம மழை. காரில் போனங்காட்டி பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டு நாங்களும் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர்.